ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியோட பேச போறார். சொன்னார்கள், ஆயிஷா அவங்க பயன்படுத்துற வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. பொண்டாட்டியண்டா நீங்க விரும்பிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தலாம் நினைச்சிடாதீங்க. அவங்க வேலைக்காரிகள் அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். உங்களோடு நீங்க தீர்மானம் எடுக்கலாம். நீங்க தலைவர், உங்க மனைவி நீங்க வரும் வரைக்கும் உங்களுக்காக எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களோட பேசுவதற்காக எதிர்பார்க்கிறார்கள். நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க உடுத்தீங்களா, ஒரு ஜீவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்ப அது புரியும் தெரியுமா? ஏர்போர்ட்ல போய் மாப்பிள்ளை கையை காட்டுற நேரம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு மனைவி, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி மாப்பிள்ளை, அவள் ரெண்டு பேருமே கையை காட்டுவார்கள். போகிறேன் என்று பொண்டாட்டி தேம்பி தேம்பி அழுவார். மாப்பிள்ளை அந்த நேரம் அவரால், ஒரு ஆம்பளை நேரடி அழமாட்டான், சபைக்கு முன்னாடி டாய்லெட்ல போய் அழுதிருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் பொறுத்துட்டு கையை காட்டியிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த பிரிவு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேசித்தார்கள் என்ற உணர்வை காட்டும்.